பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் பிரச்சனை பண்ணனா? இது பாரு, நான் எதுவுமே பண்ணல ராகினி. எல்லாமே தானாவே நடந்துச்சு. அந்த நெக்லஸ் எங்க இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த வீட்டில் இருக்காங்களே, அவங்க தான் நெக்லஸ் எடுத்து பெட்டிக்குள்ள போட்டு பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டாங்க. அவங்க ஆரம்பிச்சு விட்ட பிரச்சனை நமக்கு சாதகமா முடிச்சிருச்சு. ஆமாங்க, நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமா தான் நடந்துட்டு இருக்கு. நாமளும் உங்க தங்கச்சியை கௌதம் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா நம்மளால முடியல. இப்ப அது தானா நடந்திருக்கு. உங்க தங்கச்சி நம்ம குடும்ப செலவு எல்லாத்தையும் அவளே பாத்துக்கிட்டா. ஆனா எப்ப அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலோ அப்பத்துல இருந்து நம்ம கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். எப்படியோ ஒழுங்கா உங்க தங்கச்சி மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. அவளை வச்சு நம்ம லைஃப் டைம் செட்டில் ஆயிடணும். புரியுதுல? புரியுது. நான் அந்த முடிவோட தான் இருக்கேன். திவ்யா அந்த கௌதமோட சேர்ந்து வாழ்ந்தா அவன் நல்லா இருப்பா. ஆனா நாம நல்லா இருக்க முடியாது. இப்போ என்னால வேலைக்கெல்லாம் போய் சம்பாரிச்சு ஐயோ வாய்ப்பே இல்லை. நாம நல்லா இருக்கணும்னா திவ்யா கௌதம் விட்டு நிரந்தரமா பிரியணும். பிரிச்சிடுவோம். மம்மி, மம்மி, நம்ம ஏன் மம்மி இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்? நீ அத்தை கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? நீ டாடி கிட்ட சண்டை போட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா? வா மம்மி, நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க பாரு, இனிமே இதுதான் நம்ம வீடு. நாம இங்கதான் இருக்க போறோம். இல்ல மம்மி, எனக்கு இந்த வீடே பிடிக்கல. நம்ம வீட்டுக்கே போகலாம். வா மம்மி, வா. தர்ஷினி ப்ளீஸ், அம்மா சொல்றத கேளு. இனிமே நாம இங்கதான் இருக்க போறோம். போ, போய் ரெஃப்ரெஷ் ஆகு. அத்தை கிட்ட ஏதாவது கேட்டு போய் சாப்பிடு. போ போ. டாடி, எதுக்கு டாடி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சீங்க? இனிமே நான் இங்கதான் இருக்கணும்னு மம்மி சொல்றாங்க டாடி. என்னால எப்படி டாடி இங்கேயே இருக்க முடியும்? வாங்க டாடி, நீங்க வந்து எங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போங்க டாடி. நீங்க எல்லாம் என்னால இருக்கவே முடியாது. ப்ளீஸ் வாங்க டாடி. மம்மியோட போன் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தெரியாம அப்பாக்கு போன் பண்ணி அவர் இங்க வர சொல்லலாம். ஒரு ஆணோட முன்னேற்றத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீ என் பின்னாடி இருக்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன் திவ்யா. ஆஹா, நான் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு உன்னோட முன்னேற்றத்தில் மட்டும்தான் கவனம் ஃபுல்லா இருந்திருக்கு. ஆஹா, என் மேல உனக்கு துளி கூட அக்கறை இருந்ததே இல்லை. அதனால நான் ஏதோ கோவத்துல போன்னு சொன்னதும் ஈஸியா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேல்ல.